அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் அதுக்கு சூப்பரான தொட்டிக்கும் தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் நினச்ச உடனே சீக்கிரமே ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். ஒரு சின்ன துண்டை இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதோட ஒரு 7 பூண்டு பல் இருக்கும். நான் வந்து சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், நீட்டான பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். இப்போ அதோடைய ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு பழம் தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாலையும் நான் வந்து அதோடு சேர்த்துக்க போகிறேன். இந்த மல்லி புதினாவோட ஃப்ளேவரோடு நீங்கள் அதை சாப்பாடை சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் நினச்ச உடனே 10 நிமிஷத்துலேயே இந்த சாப்பாடை நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு கடகட்டுன்னு செஞ்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இரும்பு வானல் ஸ்டவ்வில் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா அது வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சது. ஒரு ஸ்பூன் கடலைப்பயிறு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தாலும் நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதோட ஒரு காஞ்ச மிளகாய் நறுக்கி சேர்த்துட்டு ஒரு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பயிரோட உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பொரிய விட்டுடலாம். நல்லா அது பொரியும் போது நல்லா வாசனை வரும். அந்த பட்டை கிராம்போட வாசனை எல்லாமே. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை எடுத்து அதோட சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அதோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு வந்து இந்த மல்லி புதினாவோட பச்சை வாசனை எல்லாமே நமக்கு வந்து போகணுங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மேலே எண்ணெய் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். நீங்கள் போட்டு வடிக்கலை அப்படின்னாக்கா கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூடவோ குறைச்சலோ. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சமயத்தில் வடித்து வச்சுருந்த சாதத்தை எடுத்து நம்ம வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே சொல்லிகிட்ருக்கேங்க. சாதத்தை நல்லா கலகலன்னு வடிச்சுக்கோங்க. ரொம்ப அழிய வடிச்சிடாதீங்க. நம்ம எண்ணெய் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஒரு 1/2 ஸ்பூன் ஃபைனலாக நான் வந்து நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சாதத்துக்கு நான் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது 2க்கும் லஞ்ச் டைமில் நம்ம சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு இப்போ சூப்பரான காம்பினேஷன் நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு குட்டி வானல் ஸ்டவ்வில் வச்சு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சமயத்தில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை அதோடு சேர்த்துட்றேன். ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நான் வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. நல்லா நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் பொரிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ சூடாக எடுத்து அப்படியே லஞ்ச் பாக்ஸில் நம்ம வந்து வைக்க வேண்டியதுதான். இந்த சாப்பாடில் உங்களுக்கு வந்து புளிப்பு சுவை தேவை அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக ஒரு 1/2 லெமன் கூட பிழிச்சு ஊற்றிக்கலாங்க. ஊற்றி அப்படியே ஃபைனலாக நம்ம இறக்கும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவை கலந்ததோடு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. டெய்லிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம என்ன செய்யுதுன்னு குழப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களே விரும்பி சாப்பிட்ருவாங்க. கப்பே காலி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.